கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலன் தரும் தேவன் எபிசோட் 1390க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 29வது வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது, நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். எல்லாரும் ஜெபிக்கிறார்கள். கிறிஸ்தவத்தில் பல பிரிவுகள் இருக்கிறது. பல பிரிவுகளிலே ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய பிரிவுகள் மாத்திரம்தான் ஆண்டவர் வேத புத்தகத்திலே என்ன சொன்னாரோ அவைகளின்படி ஆராதனையை நடத்துகிறார்கள். அவர்களுடைய ஜெபம் கேட்கப்படும் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் ஜெபிக்கிறார்கள். வேத வசனத்திற்கு தூரமாய் இருக்கிறவர்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இன்னொரு பக்கம் துன்மார்க்கரும் ஜெபிக்கிறார்கள், சன்மார்க்கரும் ஜெபிக்கிறார்கள். துன்மார்க்கருடைய ஜெபத்திற்கு கர்த்தர் தூரமாயிருக்கிறார். நீதிமான் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஜெபம் கேட்கப்பட வேண்டுமா? நீங்கள் நீதிமானாயிருங்கள், நீதியாய் வாழுங்கள், நீதியை பின்பற்றுங்கள். உங்கள் ஜெபம் கேட்கப்படும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீதிமான்களின் ஜெபத்தை கேட்பேன் என்று சொன்னீரே. துன்மார்க்கருடைய ஆலோசனைகளும் துன்மார்க்கருடைய விருப்பங்களும் ஜெபங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று பல தடவை வேத புத்தகத்திலே சொல்லியிருக்கிறீர். அதிலும் குறிப்பாக வேத வசனத்தின்படி நடக்கிற சபைகளைத்தான் கர்த்தர் விரும்புகிறீர் என்பதையும், அந்த ஆராதனையில்தான் கர்த்தர் மகிழுகிறீர் என்பதையும் நாங்கள் வேத புத்தகத்தின் வாயிலாக தெரிந்து கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக நீதிமான்களின் ஜெபத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறீர், பதில் தருகிறீர். இந்த வேளையிலும் நீதிமான்களாய் மாறுங்கள், உங்கள் ஜெபம் கேட்கப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.